எஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 1. ஐடிஆர் 1ன்னா என்னன்னு கேட்குறாங்க. என்னங்க, ஹூ கேன் யூஸ் ஐடிஆர் 1 அப்படின்னு போட்டு, an ordinary resident individual having salary, pension income, income from one house property, other sources like interest, LTCG, total income up to 50 lakh இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும், ஐடிஆர் 1ல் தான் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவி வந்து சேலரி இன்கம் ஒரு 8 லட்சம் வாங்குறாரு, ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறாரு, பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ஒரு 50,000 போட்டுக்கிறாரு, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112A வந்து ஒரு 50,000 காமிக்கிறாரு. இப்போ டோட்டல் இன்கம் பார்த்தா 10 லட்ச ரூபா வந்துருச்சு. அப்போ ரவி வந்து ஐடிஆர் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் எஸ். ரவி ஐடிஆர் 1 கேனாட் பி யூஸ்டு இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் இஸ் டைரக்டர் இன் ஏ கம்பெனி. ஒரு கம்பெனியில் வந்து ஒரு டைரக்டராக இருக்கிறாரு, அப்போ கண்டிப்பாக அவர் என்ன செய்யக்கூடாது, ஐடிஆர் 1 யூஸ் பண்ணக்கூடாது. ஹேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராட் ஃபார்வர்டு லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஹேஸ் டு ஃபைல் பிகாஸ் ஆஃப் 7th ப்ரொவிஷன் அண்டர் செக்ஷன் 139 ஃபைல் பண்ணக்கூடாது. அப்போ ஐடிஆர் என்பதுன்னா சிம்பிள் இன்கம் உள்ள இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதாவது சேலரி, ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பொறுமை தவிர இந்த மாதிரி டைரக்டரு, அன்லிஸ்டட் ஷேர்ஸு, ஷேர்ஸ் பாஃபர்டு இதெல்லாம் என்ன செய்யாது, அதுக்கு ஒத்து வராது அப்படின்றாங்க. ஐடிஆர் 2 பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் HUF நாட் ஹேவிங் இன்கம் ஃபார் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ். அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கேபிட்டல் கெயின் வச்சுக்கிறப்பல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ளஸ் சேலரி இருக்குது. இவர் எதில் செய்ய முடியாது, ஐடிஆர் 1ல் போக முடியாது. ஐடிஆர் 1ல் போனால் சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஒரு இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கணும். இங்கே பிஸ்னஸ் உள்ளே வந்துருச்சு, சேலரி வந்துருச்சு அப்படின்னும் போது ஐடிஆர் 2 தான் போக முடியும். அப்போ ஹீ ஹேஸ் நோ பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ், ஐடிஆர் 2ல் போய்க்கலாம். அப்போ இண்டிவிஜுவல் HUFக்கு பிஸ்னஸ் அல்லது ப்ரொஃபஷன் இன்கம் இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டியதான், ஐடிஆர் 2க்கு போயிருங்க அப்படின்றாங்க. என்னங்க, ஹி ஹேஸ் நோ பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் இன்கம் இல்லை, ஆனால் எல்லாம் மற்றதெல்லாம் இருக்குது. பிஸ்னஸ் இன்கம் தவிர மற்ற எல்லாமே இருக்குது. பாருங்கள், சேலரி இருக்குது, கேபிட்டல் கெயின் இருக்குது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த 5 ஹெட்டில் 4 ஹெட் வந்துருச்சு இல்லைங்க, 4 ஹெட் வந்துருச்சு. ஆனால் எது மட்டும் இல்லை, பிஸ்னஸ் மட்டும் இல்லை. அப்போ எங்கே போக தேவையில்லை, ஐடிஆர் 2க்கு தான் போகணும், மற்ற 3க்கு போகும். 3 அப்படின்றது வந்து ஒன்லி ஃபார் என்னது பார்த்தீங்க, இண்டிவிஜுவல் HUF ஹேவிங் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் மட்டும்தான். அப்போ ஒரு ரன்னிங் ஷாப் பண்ணுறாரு, பிஸ்னஸ் ரன்ஸ் ஷாப்பு, என்ன ஷாப்னா ஸ்டேஷ்னரி ஷாப் ரன் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு 8 லட்ச ரூபா வருமானம் வருதுன்னா அவர் ஐடிஆர் 1லேயே 2லேயே போக வேண்டிய அவசியம் இல்லை. 1ல் போனால் சேலரி இருக்கணும், ஒரே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். 2ல் போகிறதா பிஸ்னஸ் தவிர மற்ற 4 ஹெட் இருந்தாகணும். ஆனால் ஐடிஆர் 3 பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தான், ஏன்னா நாங்கள் பிஸ்னஸ் மட்டும் இருக்குது, மற்ற எந்த இது இல்லைன்னா அது எங்கே தான் போயாகணும், ஐடிஆர் 3. சார் அப்போ ஐடிஆர் 4 எதுக்குங்க சார் போகலாம், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஐடிஆர் 4 போகணுன்னா கண்டிப்பாக சி இஸ் எலிஜிபிள் டு டிக்ளேர்டு இன்கம் அண்டர் ப்ரெசன்டிவ் பேசிஸ். என்னங்க, நீங்கள் சொன்னீங்களா 44AD, அப்போ வந்துட்டு பாருங்கள் 44ADயில் நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதில் போயிடலாம். நீங்கள் என்னங்க, எஸ், ஃபார் எலிஜிபிள் பர்சன்ஸ் ஹேவிங் ப்ரெசன்ஸ் அண்ட் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் எங்கே போயிடலாம், நீங்கள் ஐடிஆர் 4. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ஐடிஆர் 4 சுகம் வந்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டிவ் பேசிஸ் தான் யூஸ் பண்ணுறது. அது என்ன ப்ரெசன்டிவ் பேசிஸ்னா அனுமானமான இன்கம், அது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தேவையில்லை, செக்ஷன் 44AD. சார் அப்போ ஐடிஆர் 5 எதுக்குங்க சார் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பர்சன் அதர் தென் இண்டிவிஜுவல் HUF கம்பெனி பர்சன் ஃபைலிங் ஐடிஆர் 7. சார் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லித்தரேன். பார்ட்னர்ஷிப் ஃபைல் பண்ணுறாங்க, ஜென்ரல் ஐடிஆர் 5, 6, 7. புரியுதுங்களா? இப்போ திரும்ப நான் ஃபஸ்ட்லேருந்தே வரேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுனால என்ன செய்கிறேன், நான் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து அவங்க சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுங்க. இது வெரி வெரி வெரி